வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இதுதான் நம்மளுடைய முதல் பதிவு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேத ஜோதிடமும் நவகிரகங்களும், நவகிரகங்களின் உண்மைத்தன்மை, இதை தான் நம்ம பார்க்க போறோம். இதை ஏன் நம்ம முதல் பதிவாக எடுத்தோம் அப்படின்னா, பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளையும் பல்வேறு நபர்களுக்கு இருக்கும் சந்தேகமும் குழப்பமும் என்னன்னா, வேத ஜோதிடத்துல சொல்ற நவகிரகங்கள் உண்மையிலேயே கிரகங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனதில் இருக்குது. அதற்கு பதிலளிக்கும் விதமாகவும் ஒரு தெளிவு ஏற்படுத்தும் விதமாகவும் தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். வேத ஜோதிடத்துல நவகிரகங்கள்னு சொல்ற சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது, இவைகள் எல்லாம் உண்மையாலுமே கிரகங்களா? செவ்வாய், குரு, சனி, சுக்கிரன், புதன் இவையெல்லாம் உண்மையாலுமே கிரகங்கள்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுல சூரியன், சந்திரன், ராகு, கேது நால்வரும் கிரகங்கள் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு அதுவும் நல்லாவே தெளிவா தெரியும். அப்ப எதெல்லாம் கிரகம்னு தெரியும், எதெல்லாம் கிரகங்கள் இல்லைங்கிறதும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் வேத ஜோதிடத்துல இதையெல்லாம் முக்கியமா கணக்குல எடுத்தாங்க, கணக்குல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போம். எந்த கிரகங்களுக்கும் தானாகவே ஒளியை உற்பத்தி பண்ணும் தன்மை இல்லை. ஒளியை உற்பத்தி பண்ணும் தன்மை சூரியனுக்கு மட்டுமே இருக்கு. சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி நம்மளுக்கு பிரதிபலிக்க வல்லது. அதே மாதிரி சுக்கிரனும், அதே மாதிரி புதனும், செவ்வாய், குரு, சனி ஆகிய ஏனைய கிரகங்களும் சூரியனிடம் இருந்து வாங்கி ஒளிகளை நமக்கு பிரதிபலிக்க கூடியவை. அப்ப பூமியில ஒளி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம வேத ஜோதிடம் கணக்கில் எடுத்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி கிரகத்தை தாண்டி யுரேனஸ், நெப்டியூன் போன்ற கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகவும் குளிர்மையான கிரகங்கள். சூரிய ஒளி அங்க செல்லவே முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால அவைகளால் ஒளியை பிரதிபலிச்சு பூமியில தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அடுத்த கேள்வி நேயர்களுக்கு வரும். ஏன்னா, ராகு, கேதுக்கள் இவை இரண்டுமே கிரகங்கள் அல்ல, ஒளி தரக்கூடியவைகளும் அல்ல. இவைகளை எவ்வாறு கணக்கில் எடுத்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இத ராகு, கேதுவை நம்ம எப்படி கணக்குல எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, பூமியின் சுற்றுவட்ட பாதையை பத்தியும் நிலவின் சுற்றுவட்ட பாதையை பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சா மட்டுமே ராகு, கேதுக்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இப்போ ஒரு படம் வரும். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல சூரியனை பூமி ஒரு சுற்றுவட்ட பாதையில சுற்றி வருது. சந்திரன் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில பூமியை சுற்றி வருது. பூமி சூரியனை சுத்துது, சந்திரன் பூமியை சுத்துது. அவ்வப்போது நம்ம சொல்ற மாதிரி பூமியின் துணைக்கோள் தான் சந்திரன் சுத்துது. இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனை சுத்தி வர மாதிரி சந்திரனும் தன்னைத்தானே சுத்திட்டு பூமியை சுத்தி வரும். இதுல ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, தன்னைத்தானே சுத்திக்கும் அளவுக்கும் பூமியை சுத்தி வர அளவுக்கும் ஒரே கால அவகாசம் தான் சந்திரன் எடுத்துக்கும். சந்திரன் தன்னைத்தானே சுத்துறது ஒரு சுத்து சுத்துறதுக்கும் எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்குமோ அதே கால அவகாசத்தை தான் பூமியை சுத்தி வர்றதுக்கும் எடுத்துக்கும். அதனால பூமியில இருந்து பார்க்கக்கூடிய நம்மளுக்கு சந்திரனோட ஒரு பகுதியை மட்டும்தான் நம்மளால எப்பவுமே பார்க்க முடியும். இன்னொரு பகுதி எப்போதும் பார்க்க முடியாது. அதுதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல டார்க் சைட் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியிலிருந்து நம்ம அந்த சைடை பார்க்கவே முடியாது. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இரண்டு நிலைகளை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். என்ன அந்த இரண்டு நிலைகள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சந்திரன் பூமிக்கு சூரியனுக்கு நடுவுல வர்ற ஒரு நிலையும், பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கு நடுவுல வர ஒரு நிலைகளையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இரண்டு நிலைகள்ல என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னு நான் இப்ப சொல்றேன். இந்த ரெண்டு நிலைகள்ல என்ன முக்கியத்துவம்னா, சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கு நடுவுல வர்றப்ப அது பேரு தான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அமாவாசைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனோட முதுகை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூமியிலிருந்து பாக்குறப்ப சந்திரனோட முதுகை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த விதமான ஒளி இருக்காது, இருள் தன்மை இருக்கும்.
அதை நம்ம பார்க்குறோம். அமாவாசை நம்பிக்கை நமக்கு சந்திரன் வந்து இருளா தெரியுது, பார்க்குறோம். அப்போ அதுக்காக சந்திரன்ல ஒளியே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல. சந்திரனோட முற்பகுதியில ஒளி இருக்கு, அது மீண்டும் சூரியனை நோக்கியே போயிருது. ஏன்னா இந்த நிலையில சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கிறதுனால பூமியிலிருந்து பார்க்கறப்ப சந்திரனோட பிற்பகுதியை நம்ம பார்க்கிறோம், முற்பகுதியில வெளிச்சம் இருக்கு, இருந்தும் நம்மளால பார்க்க முடியாது. இது ஒரு நிலை. இரண்டாம் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் பூமிக்கு பின்னாடி வந்துடும். இந்த நிலையில சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வந்துடும். அந்த நிலையில பூமியிலிருந்து நம்ம சந்திரனை பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட முற்பகுதியை பார்க்கலாம், அதாவது ஒளி பொருந்திய பகுதியை பார்க்கலாம். பிற்பகுதியில சந்திரனுக்கு ஒளி இருக்கான்னு கேட்டா இல்ல, ஒரு பகுதியில மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு பகுதியை முழுசா நம்மளால பார்க்க முடியும். அதுதான் முழு நிலவு, பௌர்ணமி நிலை. இந்த நிலை எப்போ உருவாகும்னா பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும் தருவாயில உருவாகும். இது வந்து பௌர்ணமி. இதுக்கு ராகு கேதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். என்ன சம்பந்தம்னா, பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கும் சந்திரனோட சுற்றுவட்ட பாதைக்கும் ஒரு 5 டிகிரி டில்ட் இருக்கும். டில்ட்னா என்ன, சாய்வுத்தன்மை. அதாவது இதோட சுற்றுவட்ட பாதையும் அதோட சுற்றுவட்ட பாதையும் ஒரு 5 டிகிரி சாய்ந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துல உங்களுக்கு தெளிவா தெரியும். அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கிரகணம் அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த 5 டிகிரி என்ன ஆகும், 0 டிகிரி ஆகும். 0 டிகிரினா இந்த சுற்றுவட்ட பாதையும் அந்த சுற்றுவட்ட பாதையும் ஒரே நேர் சமமான நிலைக்கு வந்துடும். அப்படி சமமான நிலைக்கு வர்றப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் கிரகணம் உண்டாகுது. அப்ப கிரகணம் அதுவும் 2 நிலைகளை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். எந்த 2 நிலைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி அமைப்பும் அமாவாசை அமைப்பும் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பௌர்ணமி அப்ப மட்டும்தான் சந்திர கிரகணம் உருவாகும், அமாவாசை அப்ப மட்டும்தான் சூரிய கிரகணம் உருவாகும். இது எப்படிங்க உருவாகுது அப்படின்னா, இந்த சுற்றுவட்ட பாதை 5 டிகிரி சாய்வுத்தன்மை கொண்டது இப்ப சமமான நிலைக்கு வந்துடும். கிரகணத்தப்ப சமமான நிலைக்கு வர்றப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வந்து அது அமாவாசை நிலைன்னு சொல்லியிருக்கோம். அந்த அமாவாசை நிலையில சாய்வுத்தன்மை 0 டிகிரி வர்றப்ப, அந்த சுற்றுவட்ட பாதை சாய்வுத்தன்மை 0 டிகிரி வர்றப்ப சூரியன்ல இருந்து வர்ற ஒளியை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரன் பூமிக்கு வர விடாம தடுத்துரும், முழுமையா தடுத்துரும். அப்போ பூமியிலிருந்து நம்ம பார்க்கறப்ப இந்த சாய்வுத்தன்மை இருந்ததுன்னா நம்மளுக்கு அமாவாசை நிலை ஆயிடும். சாய்வுத்தன்மை இல்லாததுனால பகல்லையே நம்ம பூமியிலிருந்து பார்க்கறப்ப சந்திரனோட பிற்பகுதி, இருள் தன்மை கொண்ட பிற்பகுதியை நம்மளால பார்க்க முடியும். அதுதான் சூரிய கிரகணம். மற்றொரு நிலையா, இப்ப அதே சாய்வுத்தன்மை 0 டிகிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த சுற்றுவட்ட பாதையும் பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு சாய்வுத்தன்மை இல்லாம போனதுக்கு அப்புறம் இப்ப பூமி நடுவுல இருக்குதுன்னு வச்சுட்டீங்கன்னா, சூரியனுக்கு சந்திரனுக்கு நடுவுல பூமி இருக்குது. இப்ப சந்திரன் பூமிக்கு பின்னாடி இருக்குது. இப்ப பௌர்ணமி நிலையா நம்மளுக்கு தெரியணும். அது வழக்கமான 5 டிகிரி சாய்வுத்தன்மை இருந்தா தெரியும். அது இல்லாத பட்சத்துல, அந்த சாய்வுத்தன்மை இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு இப்ப என்ன ஆகும்னா, சந்திரனுக்கு போற ஒளிய பூமி தடுத்துரும், நம்ம பூமி தடுத்துரும். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சந்திரன் அன்னைக்கு சந்திர கிரகணம் அன்னைக்கு சிவப்பு கலர்ல தெரியும். இந்த 7 வண்ணத்துல அதிகமான ஸ்கேட்டர் ஆகாம, விரிவடையாம ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவப்பு. இப்ப பூமி வந்து பல்வேறு 7 வண்ணத்துல மற்ற வண்ணத்துல எல்லாம் சிதறடிச்சு அனுப்புனா கூட சிவப்பு வண்ணம் மட்டும் சிதறாம நேரா நிலவின் மேல போய் படும். அப்ப அது வந்து சந்திர கிரகணமா இருக்கும் கருதப்படுது. அந்த சந்திர கிரகணத்தன்னைக்கு ஏன் சிவப்பு நிறமா சந்திரன் இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆக இந்த சுற்றுவட்ட பாதை, சந்திரனோட சுற்றுவட்ட பாதையும் பூமியோட சுற்றுவட்ட பாதையும் சந்திக்கிற இடங்களை தான் நம்ம ராகு கேதுக்கள்னு சொல்றோம். ராகு கேதுக்கள்னு சொல்றோம். அப்ப ராகு கேதுக்கள்னா என்னன்னா, ஒளியை தடுக்கும் வல்லமை கொண்டது. அப்ப இதுல நம்ம நல்லா தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் ஒளியை
சூரியனிடம் வாங்கி பிரதிபலித்து பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்களோ அவர்களையும், யாரெல்லாம் ஒளியை தடுக்க வல்லமை கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் உள்ளடக்கியதான் இந்த வேத ஜோதிடம். அப்போ ஒளியை பிரதிபலித்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் பூமியில, ஒளிய வரவிடாம தடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளையும் உள்ளடக்கியதே வேத ஜோதிடம். உண்மையில நவகிரகங்கள் அல்ல. எவையெல்லாம் ஒளியை பிரதிபலித்து பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ, எவையெல்லாம் ஒளியை தடுத்து பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ, இவைகளை உள்ளடக்கியதே வேத ஜோதிடம். இந்த பதிவின் மூலமா அனைவருக்கும் வேத ஜோதிடமும் நவகிரகங்களும் அதன் உண்மைத்தன்மைகளையும் கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தின் சார்பாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.